ஏய், நான் கபடி விளையாட ஹைதராபாத்துக்கு போறதோ போகாததோ உன் கையில தான் இருக்கு. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? நீ உடனே என்னை விட்டு பிரிஞ்சு போகணும். நான் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள நீயா என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிடணும். எப்படியும் 3 மாசத்துல போக போறவ தானே, அப்போ 3 நாள்லயே போக வேண்டியதானே. மாமா, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகத்துக்கு சமம். சாக போறவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வாய்ப்பு மாதிரி எனக்கு கிடைச்ச இந்த 3 மாசம் அதை என்னால எடுக்க முடியாது மாமா. என்னாலையும் உன்னை துரத்தி விடாம அங்க போய் நிம்மதியா கபடி விளையாட முடியாது. இது பார், நான் முடிவெடுக்கிற அதிகாரத்தை உன்கிட்டயே கொடுக்கறேன். நான் கபடி விளையாட ஊருக்கு போகணும்னா நீ இப்பவே என்னை விட்டு போயிடு. அப்படி இல்ல 3 மாசம் கழிச்சுதான் நீ போவேன்னு அடம் பிடிச்சா நான் கபடி விளையாடவே போக மாட்டேன். இந்த 2ல 1 நீயே முடிவு பண்ணிக்க. அதை விட முக்கியம், நான் ஹைதராபாத்துக்கு போகணுமா வேணாமாங்கிறத நீயே எங்க அப்பா கிட்ட சொல்லிடு. இப்ப நான் கீழே போறேன். அப்பா என்ன ஏதுன்னு கேட்பாரு. எதுவா இருந்தாலும் ராசாதி கிட்ட கேட்டுக்கங்க. அவ முடிவு தான் என் முடிவுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இது பாரு, நீ ஆச்சு உன் மாமனாராச்சு. பாய். வாயினியா, அண்ணியும் ராசாத்தியும் விஷயத்த சொன்னாங்கல்ல, சந்தோஷம் தானே? சொன்னாங்கப்பா. சரி, என்ன பிளான் பண்ணிருக்க? எப்ப புறப்படுற மாதிரி ஐடியா? எல்லாம் முடிவு பண்ணிட்டல? இல்லப்பா, கிளம்பி போறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்னடா சொல்ற? 1 வீக் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுல என்ன சிக்கல? இல்லப்பா, அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இந்த சிச்சுவேஷன்ல ஹைதராபாத்துக்கு போய் 6 மாசம் விளையாட முடியுமான்னு தெரியல. ஏய், இது நம்ம கனவு, நம்ம குடும்பத்தோட லட்சியம்டா. ஏன்பா, இதுக்காகத்தானே நாம இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். ஸ்டேட் லெவல்ல ஜெயிச்சு மெடல் வாங்குறது எவ்வளவு நாள் ஆசைடா. அது கைக்குடி வரும்போது இப்படி முட்டுக்கடை போடுற. இதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. நானும் ராசாத்தையும் இதை பத்தி பேசியிருக்கோம். என்னடா சொல்ற? ஆமாப்பா, நான் ஹைதராபாத்துக்கு போகணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது ராசாத்தி கையில தான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில முடிவெடுக்க ராசாத்திக்கும் உரிமை இருக்கு. அவ என்ன முடிவு பண்ணிருக்கான்னு தெரியல,
அவ முடிவு தான் என் முடிவு. அப்பா, இந்த விஷயத்துல ரசத்துக்கிட்டே கேட்டுக்கங்க. அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதான் என் முடிவு. என்னண்ணே இவன் இப்படி மாறிட்டான்? இல்ல பாரு, அவன் சொல்றதும் சரிதான்ப்பா. எதுக்கு ராசாத்திட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுமே? ஆமாங்க, என்ன இருந்தாலும் அவகிட்டயும் கேட்கணும்ல. என்ன இனி அந்த ராசாத்தி கிட்ட கேட்டுக்கங்க நானா? நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிறீங்க? அக்கா விடுங்க, அவங்க ஏதோ பேசிருக்காங்க. என்னன்னு தான் கேட்போமே. சரி விடுங்க, ராசாத்திட்ட கேட்டுக்கலாம். புனிதா, அண்ணி போய் கூட்டு வா. என்னடா அவன என்ன காணோம்? வா மாப்ள. ஹேய் டியூட். டேய் வாடா. டேய் பாத்து கால்வேடா, வாழைப்பழ தோல் இருக்கு, வலிக்கிற போது. வர மாப்ள மாப்ள, அங்க உட்காராத, கடிச்சு வச்சிருவான். இப்படி வந்துரு. ம். என்னடா குறைக்கிற? அப்புறம் என்ன கண்டுக்காமலே நடக்கறான்? என்னடா இது? பாடி லாங்குவேஜா? அப்படியா? டேய், காலங்கத்தால இப்படி திரும்பி நிக்கிற, நாங்க வேற சாப்பிடவே இல்ல, திரும்புடா. ஆமா, என்னடா ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருக்க? என்னாச்சு சொல்றா. ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. அதான் நான் ஹைதராபாத் டோர்னமெண்ட் போறத வச்சு ஒரு பிளான் போட்டிருக்கேன். எனக்கு தெரியும். நம்ம மச்சான் என்னதான் நம்மள திட்டினாலும் அவன் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? அதான்டா இனிய. அப்புறம் என்ன மச்சான், எங்களையும் ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு போற அதான சொல்ல வர? துப்பிட்டான்டா மச்சான். அப்ப இல்லையா? டேய், அது இல்லடா. டேய், நான் ஹைதராபாத் மேட்சுக்கு விளையாட போறதும் போகாததும் உன் கையில தான் இருக்குன்னு ராசாத்திக்கிட்ட குண்டு தூக்கி போட்டு வந்திருக்கேன். ஆரம்பிச்சிட்டான்டா. டேய், இது எதுக்குடா? நான் ஊருக்கு போய் விளையாடி முடிச்சிட்டு திரும்பி ஊருக்கு வரதுக்கு 6 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள அவ எல்லார் கூடவும் நல்லா செட் ஆயிடுவா. அப்புறம் அவளை துரத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இப்பவே அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு போட்ட பிளான் தான் இது. ஒண்ணு, நான் ஹைதராபாத்துக்கு விளையாட போகணும்னு சொன்னா அவ உடனே வீட்டை விட்டு போகணும். இல்ல, நான் போக வேண்டாம்னு அவ சொன்னா வீட்டுல உள்ளவங்க, ஏன் என் அப்பா கூட அவளை உண்டிலன்னு பண்ணிடுவாரு. அநேகமா இப்ப வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா? பிளாஷ்பேக்கா? ஃபார்வேர்டு. என்னம்மா ராசாத்தி, அவன்கிட்ட ஹைதராபாத் எப்போ போறோன்னு கேட்டா அவன் உங்ககிட்ட கேட்டுக்க சொல்றானே. முன்னாடி எல்லாம் கபடினா எதையும் பார்க்காம முன்னாடி வந்து நிப்பான். இப்போ இப்படி தடுமாறுறான். அப்படி என்னதான் பேசி முடிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஏமா, எதா இருந்தாலும் சொல்லுமா. நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. அவன் என்னடானா உன்கிட்ட கேளுங்கன்னு சொல்றான். சொல்லு ராசாத்தி. ஏய், என்னடி இத்தனை பேரு கேட்டுட்டு இருக்காங்க, எதுவுமே பேசாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? சொல்லுங்க அண்ணி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாமா ஹைதராபாத் மேட்சுக்கு விளையாட போவேனான்னு தான் நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிருக்கோம். இனியன் கண்டிப்பா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டான். நீதான் ஏதேதோ பேசி அவனை மயக்கி இப்படி பேச வச்சிருக்க. அப்படி என்னடி என் புள்ளைய மந்திரம் போட்டு மயக்கி வச்சிருக்க? உங்களை 6 மாசம் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசி நாடகமாடி அவன் மனச மாத்திட்டியா? சரியான இவளா இருப்ப போல.
எல்லாரும் புருஷனை மேல மேல உயர்த்த பாப்பாங்க, ஆனா இவ கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பாக்குறவ. என்ன ராசாத்தி, உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன். 6 மாசம் உன்னை பிரிஞ்சிருக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதெல்லாம் தாங்கி தானமா ஆகணும். அதுக்காக இப்படி ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கும் போது இப்படியாம்மா தட்டி வருது? இதெல்லாம் நல்லா இல்லம்மா. ஆமாம்மா, எனக்கு இந்த விஷயத்துல வருத்தம் தான். அவனே நான் போகலன்னு சொன்னா கூட நீ தான் பேசி, இல்ல மாமா போய் விளையாடுங்க, 6 மாசம் தானே நான் பாத்துக்கிறேன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கணும். ஆனா நீ அந்த மாதிரி பண்ணல, அவனை டிஸ்கரேஜ் பண்ணி பேசியிருக்க. அதான் நேரடியா என்கிட்ட சொல்ல தயங்கிட்டு உன்கிட்ட கேட்டு சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ இது உன்னோட முடிவா தான் இருக்கணும். நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? என்ன ராசாத்தி இப்படி பண்ணிட்ட? அவன் அங்க போறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா அண்ணி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எவ்வளவு பந்தாவா சொல்லி வச்சிருந்தேன். என்ன ராசாத்தி, கபடி விளையாடுற எல்லாருக்கும் அங்க போய் விளையாடுறது எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? அது ஒரு வரும் மாதிரி. அத போய் இப்படி கெடுத்துட்டியே. இதான் மச்சான் என் பிளான். இவன் திருந்தவே மாட்டான். எங்க அப்பா அம்மா பெரியப்பா பெரியமான்னு எல்லார்கிட்டயும் செம்மையா திட்டு வாங்கிட்டு இருப்பான். எப்படி அவ வாயாலே நான் கபடி விளையாட போக வேண்டாம்னு சொல்ல வச்சு மாட்டி விட்டானா? டேய் அதெல்லாம் ஓகே, இப்ப ஹைதராபாத் போறியா இல்லையா? டேய் கண்டிப்பா போவேண்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் இந்த டிராமா. இந்த கபடி விஷயத்துல ராசாத்திக்கு சப்போர்ட்டா பேசுற எங்க அப்பாவே அவளை திட்டி இனிய லட்சியத்தை கெடுக்காதுன்னு சொல்லிருப்பாரு. அப்ப அந்த குண்டச்சி என்கிட்ட வந்து, மாமா மாமா நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கங்கன்னு கெஞ்சுவா. அப்பதான் நான் செக்கு வைப்பேன். நீ உடனே என்னை விட்டு பிரிஞ்சு போ, நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். அவளும் வேற வழியே இல்லாம ஒத்துக்குவா. எப்படி நம்ம பிளான்? அட பாவி. டேய் இனியா, அந்த பிள்ளை பாவண்டா. மச்சான் வேணாண்டா, எனக்கு என்னமோ தப்பா படுது. டேய் என்ன தப்பு? நான் சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கும் எப்பவும் செட் ஆகாதுன்னு. அப்ப அவ பிரிஞ்சு போகணும்ல. அதை விட்டுட்டு நான் இங்கேயே இருக்கணும், எங்க அப்பா அம்மாவுக்கு மகளா இருந்து சேவை செய்வேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா டிராமா பண்ணிட்டு இருந்தா, அவளெல்லாம் இந்த மாதிரி திட்டி அனுப்புனாதான்டா புத்தி வரும். டேய் டேய், எனக்கு என்னமோ அது சுத்தமா சரினே படலடா. டேய் எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். இந்நேரம் அவளை வீட்டுல திட்டி தீர்த்துட்டு இருப்பாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரேன். பாய். டேய் ஓ, திருந்தவே மாட்டான்டா இவன். இப்பற ஆத்திர பாவண்டா அந்த பொண்ணு. இவன் கிட்ட மாட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? டேய் அவன் கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. டேய் நீ ஏன்டா அமைதியா இருக்க? ஏதோ பேச. என்னடா பேச சொல்ற? அவனை பத்தி தான் இம்புட்டு வருஷமா நமக்கு நல்லா தெரியுமே. அவன் விரும்பினது ஒரு பொண்ண, இப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற ஒரு பொண்ண. டேய் ஒரு தடவை அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாதுடா. அதுக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதே மேலு. என்னமா ராசாத்தி, அவங்கிட்ட எப்ப ஹைதராபாத் கிளம்புறேன்னு கேட்டா உங்ககிட்ட கேட்டுக்குன்னு சொல்றான். என்ன மிரட்டி வச்சிருக்கியா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்ல விஷயம்தான். அப்படி என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுமா, என்ன பண்ண போறீங்க? சொல்லு ராசாத்தி. ஏய் சொல்லுடி, ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.
அவருக்கு ஹைதராபாத் போக இஷ்டம் இல்லையா? அதான் அவர் சொல்ல தயங்கிக்கிட்டு என்ன சொல்றாரு. கண்டிப்பா இனிய எப்படி சொல்லிருக்க மாட்டான். கபடினா அவனுக்கு உயிர் மூச்சு மாதிரி. அதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தும் போகலன்னு சொல்றானா? அவனுக்கு சொக்கு பொடி போட்டு நீ மாத்தி வச்சிருக்க. அண்ணே, அவளை திட்டாதீங்க. என்னம்மா நீ நல்ல விவரமான பொண்ணுன்னு நினைச்சேன். அவனே இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலாம் நீதான் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். என்ன பாரு நீ புரியாம பேசிட்டு இருக்கிற? உங்க யாருக்கும் அவன் ஏன் இப்படி சொன்னான்னு புரியலையா? பாரு, கபடிங்கிறது இனி எனக்கு அவன் உடம்புல ஒரு ரத்தம் மாதிரி. அப்படிப்பட்ட கபடி மேட்சுக்கு அவன் போக மாட்டேன்னு சொன்னானா என்ன அர்த்தம்? 6 மாசம் ராசாத்திய பிரிஞ்சிருக்க அவனுக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சு பண்ணா இவர் வேற மாதிரி குட்டைய குழப்பறாரே. இவளுக்கும் அவனை பிரிய மனசு இல்ல. அதுக்காக அவன் கபடி மேட்ச் வேணான்னு சொல்லியிருக்கான். இதை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னே தெரியல. ஏனா சத்தி அப்படியா? அவ முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. இத கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்கீங்க. ஆனா அதுக்காக இந்த மேட்சை டிராப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்னடா ராசாத்தி ஸ்டேட் மேட்சுக்கு போவேன்னு சொல்றா? நீங்க 2 பேரும் பேசி இதைத்தான் முடிவு பண்ணீங்களா? ஆமாப்பா, ராசாத்தி நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கபடி எனக்கு முக்கியம்னு. ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறப்பா. இப்ப என்ன ராசாத்தி, உன்னால அவனை பிரிஞ்சு இருக்க முடியாது அதானே சொல்ல வர்ற? உன்னை பிரியக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான், நீ அவனை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற. சொல்ல தயங்குறீங்க. இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஹைதராபாத்ல இருக்கிற 6 மாசமும் ராசாத்தி உன் கூடவே இருப்பா. அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். நீங்க 2 பேரும் ஹைதராபாத் கிளம்பி போங்க. இனியா, நீ கபடி ஒழுங்கா விளையாடு. ராசாத்தி உனக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருப்பா. நீங்க பிரியாத மாதிரியும் இருக்கும், மேட்ச் விளையாண்ட மாதிரி இருக்கும். ஆமாங்க, இது நல்ல ஐடியாவா இருக்கு. அரே சூப்பர். யாருக்கும் எந்த வருத்தமும் இருக்காது. அதுவும் 2 பேரும் இவ்வளவு பாசமா இருக்கும்போது ராசாத்தி இனியன் கூட இருந்தா அவனுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும். என்னோட வெற்றிக்கு காரணம் என் பொண்டாட்டி தானே பேட்டியே கொடுத்தான். இப்ப கூட இருந்தா கண்டிப்பா மெடல் நமக்கு தான். ஆமா, அண்ணனும் அண்ணியும் ஒரு ட்ரிப் போன மாதிரி இருக்கும். இனியும் கொடுத்து வச்சவன் நமக்கு இந்த மாதிரி ட்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. என்ன? ஒன்னும் இல்ல. சரி, 2 பேரும் போய் கிளம்புறதுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து வைங்க. அதான் போங்க. நீயும் போ.
போமா